எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல சேனக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போறோம். சேனக்கிழங்கு பொரியல் எப்பவும் ஒரே மாதிரியே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு பொரியல் பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேனக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு சேனக்கிழங்குடைய தோலை சீவிட்டு இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேனக்கிழங்கு கொஞ்சம் சொனைக்குங்கிறதுக்காக நிறைய பேர் விரும்புறது கிடையாது. ஆனால் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்க, அந்த சொனைக்கிற தன்மையே நம்மளுக்கு இருக்காது. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை ஒரு அட்டை கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 70% அளவுக்கு நீங்கள் குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 2 பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம்னா ஒரு சில்லு வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 4 பல் பூண்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்குன்னு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 70% அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வரவும் தண்ணியை வடிகட்டிட்டு இந்த காயை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காயை நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடித்து பொரியறதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயத்தை சேர்க்காதீங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இந்த பொரியலுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 2-3 எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிடலாம். அந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகி இந்த அளவுக்கு வதங்கி வரும் பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மசாலாவை நம்ம முதல்ல வதக்கும் போச்சுல அதனுடைய பச்சை வாசனை பேரும் அந்த பொரியல் சாப்பிடும் போச்சுல ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம காய் வேக வைக்கும் போச்சுல உப்பு போட்டிருக்கிறதுனால பார்த்து பக்குவமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த பச்சை வாசனை எல்லாம் அந்த மசாலாவுக்கு போயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற அந்த கிழங்கெல்லாம் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு 3/4 அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே குக் ஆயிரும். தீயை கொஞ்சம் நல்லா தணிச்சு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 நிமிஷம் குக் பண்ணால் போதும். சூப்பரான சேனக்கிழங்கு பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க. கறி சுவையை காட்டிலும் இந்த கிழங்கு பொரியலுடைய சுவை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா அந்த காய் நம்மளுக்கு சுனைக்கவும் செய்யாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.